முதல்ல வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சில மைனஸும் இருக்குது. முதல்ல ப்ளஸ் எல்லாம் சொல்லிடுறேன். முதல்ல ப்ளஸ் உங்களுக்கு குரு அதில் வந்து 2ஆம் இடத்துல போயிட்டார், அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போகுது. அடுத்ததாக ராகு பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கார், 10ல் இருக்கக்கூடிய ராகு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேத்து இருக்கார் இல்லையா, இதில் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில மைனஸ் இருக்குது. முதல்ல ஜென்மத்தில் குரு இது வரைக்கும் இருந்தது, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்தார். இப்போ ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேர். அதனால் நம்ம சொல்லுவாங்களே, கைக்கு எட்டது வாய்க்கு எட்டலை, இல்லை வாய்க்கு எட்டது வயிற்றுக்கு பத்தலை அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு போயிருக்கும். கைக்கும் வாய்க்கும் வயிற்றுக்கும் இப்படியே தான் சூழ்நிலை செய்து கொண்டே இருக்கு. ஆனால் இதை அப்படியே மாற்றும்படியான சூழ்நிலையை குரு உருவாக்குறாரு, 2ஆம் பாவத்தில் போறாரு. 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம். ரிஷபராசிக்கு இன்னொரு முக்கியம் என்னன்னா, குரு பகவான் தான் லாபஸ்தானத்திற்கு அதிபதி. இந்த லாபம் கிடைக்கணும்னா என்ன வேணும்? குரு வேணும் ரிஷபராசிக்கு. அப்போ ரிஷபராசிக்கு 11 கூடையவர் 2ஆம் பாவத்தில் போறாரு. 2ஆம் பாவம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால இந்த 2-10 சேர்க்கை இருந்தால் தான் உங்களுக்கு பேச்சில் நல்லதொரு தெளிவு இருக்கும். பேச்சு தெளிவாக இருந்தால் தான் உங்களுடைய செயல்பாடு சிறப்படையும். செயல்பாடு சிறப்படைந்தால்தான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இந்த சொல்லு செயல் புத்தி எல்லாமே சமமாக கரெக்டாக இருக்குது, நல்லா தெளிவாக இருந்ததுன்னா நல்லா பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அதனால் இப்போ உள்ள காலத்தில் உங்களுக்கு இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல பேச்சை கொடுக்க போகிறாரு, நல்ல அறிவு சாதுரியத்தை கொடுக்க போகிறாரு, சமயோசித்த புத்தியை உங்களுக்கு வழங்க போகிறாரு. இதன் மூலமாக லாபம் உயரப்போகுது, உங்களுடைய வாழ்வாதாரம் உயரப்போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ உள்ள காலம் ரொம்ப அமக்கலமான காலம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த 12 ராசிகள்லேயே ரிஷப ராசிக்கு தான் அதிகமான நன்மைகள் இருக்குது. அதனால் அந்த ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நல்ல காலத்தில் இருக்காங்க இப்போது. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கேதுவாகட்டும் ராகுவாகட்டும் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவினுடைய பார்வை வேற வருது. அந்த குரு பார்வை என்னங்கிறது தெளிவாக இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பொதுவாக இந்த 10ல் இருக்கக்கூடிய ராகு ஜீவன ஸ்தானத்தில் அப்படிங்கிறப்போ 10ல் பாவி இருப்பினும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் சொல்லுவாங்க என்னன்னா, 10ல் ஒரு பாவியாவது இருக்கவே வேணும்ப்பா அப்படிம்பாங்க. அப்போ எதுக்காக சொல்கிறோன்னா, எதை செய்து ஒருத்தவன் ஜீவனம் செய்ய போகிறான், இதைத்தாங்க இவனுக்கு வாழ்க்கையில் ஸ்திரமான வேலை அப்படிங்கிறதுக்கு 10ஆம் பாவத்தை தான் சொல்லணும். சில பேருக்கெல்லாம் வேலையே கிடைக்காம இருக்காங்க, இது சரியானபடி அமையலைங்க அப்படின்னு நிறைய பேர் ஜாதகத்துக்கு வருவாங்க. அப்போது அந்த 10ஆம் பாவத்தை வைத்து தான் இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சால் சரியே வராதுங்க, இந்த வேலையை செய்ய சொல்லுங்கள், இதுலேயே ஒரு சாஸ்வதமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அவங்களே சொல்கிறாங்க, இந்த வேலையை தாங்க செஞ்சிட்ருக்காரு, சாஸ்வதமாக கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயே இதிலேயே செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு அவங்க தகவல் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 10ஆம் பாவங்கிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய விஷயம். அப்போது அந்த 10ஆம் பாவத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு அதில் அவர் மூலியமாக ஏதோ ஒரு வாழ்வாதாரத்தில் உயர்வு இருக்குது. இந்த ராகுங்கிறவர் வெளிநாடு வெளி மாநிலம் வேற்று மொழி பேசக்கூடியவர். அதனால் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம், வேற்று மொழி பேசுபவர்களாக உங்களுக்கு ஒரு யோகத்தை தரலாம், அல்லது வெளி மாநிலத்துக்கு போகலாம். நீங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அல்லது நீங்கள் உள்நாட்டு கம்பெனிலேருந்து வெளிநாட்டு ஒரு எம்என்சியில் போய் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட இது ஏற்படுத்தலாம். இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் ராகு உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டாக்குறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்கு கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்காரு. 4ஆம் பாவங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு பேர். சயன அயன சுகஸ்தானம். அதே மாதிரி வந்து மாத்ருஸ்தானம், ஆரம்ப கல்வி ஆரம்ப வித்யாஸ்தானம்னு பேர். ஒரு தொழிலை கற்றுக்கிறீங்க அது ஒன்று. அதுக்கு முன்னாடி ஆரம்ப ஆனாவண்ணான்னு படிக்கிறோம் இல்லையா, அது ஆரம்ப கல்வி, அதுதான் முக்கியம், அதுதான் அடிப்படை இல்லையா. அந்த அடிப்படை நன்னா இருந்தால் தான் வளர்ச்சி நன்னா இருக்கும், கடைக்கார நன்னா இருந்தால் தானே பில்டிங் நன்னா இருக்கும். அதே மாதிரி தான் இப்போது கேது 4ஆம் பாவத்தில் போகிறது, அதாவது மென்மையான ஸ்தானம், மாத்ரு தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல கேத்து போகிறதுனால என்ன அப்படின்னா, அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படுது. வாகனங்கள், இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வாகனத்தை அப்கிரேட் பண்ணி வேறு ஒரு வாங்குறது, அல்லது சாதாரண கார்லேருந்து ஒரு லக்ஸூரியான ஒரு பெரிய ஒரு கார் வாங்குறது,
அல்லது சாதாரணமான ஒரு 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 வீட்டிலேருந்து இன்னொரு ஒரு உயர் ரகமான ஒரு பெரிய வீட்டுக்கு நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போகிறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியத்தை இப்போ கேது உங்களுக்கு உருவாக்குறாரு. இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஒரு பாசிட்டிவாகவே இருக்குங்க உங்களுக்கு. இதில் கேது மட்டும் இதில் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால என்ன ஒரு கூடுதலான ஒரு மைனஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வீடு, உங்களுடைய வீட்டில் அடிக்கடி வீட்டிற்கான சேவைகள் செலவுகள் அதிகரிக்கும். ஒரு ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்களா, அதில் ஏதோ ஒரு பழுதாக இருக்கும், அதில் அடிக்கடி ஏதோ வீட்டில் மின் உபகரண பொருள்கள் அடிக்கடி பழுதாக போகும். வண்டி வச்சிருக்கீங்கன்னா அந்த வண்டி அடிக்கடி பழுதாக போகிறது, அதை ரிப்பேர் பண்ணுறது, இதில் ஒரு விரைய செலவு, இந்த மாதிரியான செலவுகளை ஏற்படுத்துவார் கேது பகவான். அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தனஸ்தானத்தில் குரு. இந்த குரு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறாருங்க. அதனால் ரொம்ப நாளாக உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள், தடைகள், இதை தாண்டவே முடியல, அந்த தள்ள தாண்டவே முடியல, இந்த ஆளை உட்காந்து நம்மளை போட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா, அந்த ஆள் அழகாக ஒரு பெரிய ப்ரொமோஷனெல்லாம் ட்ரான்ஸ்ஃபராக வேறு இடத்துக்கு போயிடுவார். உங்களுக்கு சுமூகமான முறையிலே பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். அந்த மாதிரி உங்களை யாராவது கார்னர் பண்ணி தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அவங்க இப்போ உங்களுக்கான தடை செய்யக்கூடிய இடத்துல அவங்க இல்லாமல் வேறு இடத்துக்கு மாற்றமாகி விடுவாங்க. கவலையே படாதுங்க. அதனால் உங்களுக்கு தடையின்றி வளர்ச்சி அப்படிங்கிறது அமைய போது ரிஷபராசிக்காரங்களுக்கு. இது மாதிரி இந்த குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பொன் ஆபரணங்களை செயற்படுத்துவதற்கான வாய்ப்பு வருது. அதனால் நல்லா இருக்குது. அதே மாதிரி குருவினுடைய பார்வையை கவனிச்சிங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 6ஆம் பாவங்கிறது கடன் அப்படின்னு பேர். அதே போல் இந்த கடனை பார்ப்பதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே ஏதாவது கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கடன் குறையும். இல்லைங்க நான் ரொம்ப கடன் வச்சுருக்கேன் சீக்கிரமாலாம் முடியாது அப்படின்னா, அந்த கடன் வட்டி அதிகமாக இருக்குது, 15%, 14%, 20% வட்டி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, அந்த வட்டி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காலத்தில், இந்த சுமூகமான காலத்தில் வட்டி விகிதம் குறையும்படியான ஒரு அமைப்பு ஏற்படலாம். அல்லது ஒரு குறைஞ்ச வட்டிக்கு கடன் தரும்படியான ஒரு பேங்க் செக்டாருக்கு, ஒரு நல்ல ஒரு பிரைவேட் செக்டார்லேருந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்கு உங்களுடைய லோன் மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஒன்று கடனை குறைச்சிருவார், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் உங்களோட வட்டியைவாது குறைச்சிருவார். குருவினுடைய பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகம் இருக்குது. அடுத்ததாக ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய பார்வையை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம். அதனால் மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் குறையும். உங்கள்கிட்ட சண்டை போட்டு விரோதம் பண்ணி யாராவது தனிச்சிருக்காங்களா, உங்களோட சொந்தக்காரங்க அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்க, அவங்களே உங்ககிட்ட சுமூகமாக மெருத்துருவாங்க. உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் உங்களை உதாசீனப்படுத்தி கொண்டு போகிறாங்களா, என்னடா இவெல்லாம் அப்படி இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்களா, வியர்க்கும்படியான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அவங்க வீட்டோட ஒரு விசேஷத்துக்கு உங்களை நீங்கள் தான் இந்த விசேஷத்தை நடத்தி கொடுக்கணும், நீங்கள் தான் தலைமை ஏற்கணும், நீங்கள் தான் பண்ணி தரணும்னு உங்கள்கிட்ட அவங்க நிற்க வேண்டிய சூழ்நிலையை இப்போ குரு உருவாக்கிடுவார். அதனால் ஒரு பல நல்ல விஷயங்கள் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நடக்க போதுங்க. அடுத்ததாக உங்களுடைய 10ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. அந்த 10ஆம் பாவங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஜீவனஸ்தானம் வலிமையாகுது, ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அமோகமான காலமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷனாக முடிவாக சொல்லணும் அப்படின்னு நல்லா கவனிச்சிங்கன்னா, வேற்றின் மொழி பேசுகிறவங்க, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு எம்என்சிலேருந்து இன்னொரு அதாவது சாதா கம்பெனிலேருந்து ஒரு எம்என்சிகளை போய் சைன் பண்ணுவதற்கோ, அல்லது எம்என்சியில் தான் இருக்கீங்கன்னா இன்னும் ஹை கிரேடுக்கு நீங்கள் அப்பாகிறதுக்கோ ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்துதுங்க. அடுத்ததாக கவனிக்கும் போது உங்களுடைய குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். தனலாபங்கள் உயரும். உங்களுக்கு தடை கற்களாக உங்களுடைய முன்னேற்றமாக, உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கோ அது எல்லாமே மாறிடும். குடும்பத்தில் நல்ல சுமூகங்கள் ஏற்படும். அதே போல் திருமணமாகவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. அட்டமஸ்தானது 2ஆம் பாவத்தில் போவதனால கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு கல்யாணத்தை இது ஏற்படுத்தி வைக்கும். நிச்சயமாக 2-7 அமைப்பு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய கடன் சுமையை குறைக்க போறார் குரு பகவான். அதே மாதிரி உங்களுடைய மன கஷ்டம், ரொம்ப நாளாக உங்களுக்கு எந்த கஷ்டம் மன கஷ்டம் இருக்கிறதோ அந்த மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்கறதுனால சம்பளம் படிப்படியாக உயரும். நல்ல ஒரு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மின் உபகரண பொருட்கள், எந்திரங்களை கைவாதல ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி பழுது நீக்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான யோகங்கள் கூட உண்டாகுது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு. இந்த காலத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி வந்து பெருமாள் கோயிலில் சுதந்திர லட்சுமியாக தனியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா, அந்த மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையிலே தாமரை இலைகளை கொண்டு, தாமரை மலர்களை கொண்டு, அதே மாதிரி வந்து குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.